அன்பு குழந்தைகளுக்கு என் இனிய வணக்கங்கள். இப்போ என்ன பாடம் படிக்க போறோம்? என்ன பாடம் படிக்க போறோம்? கற்கண்டு கணக்கு பாடம் படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஒன்று செய்ய போறோம். என்ன விஷயம் அது? பாட்டு பாட போறோம். பாட்டு பாடலாமா? கடிகாரம் கடிகாரம் காலம் காட்டும் கடிகாரம் நிற்காமல் ஓடிடுமே நம்மையும் ஓட வைத்திடுமே. கடிகாரம் கடிகாரம் காலம் காட்டும் கடிகாரம் நிற்காமல் ஓடிடுமே நம்மையும் ஓட வைத்திடுமே. சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்றை ஒன்று துரத்திடுமே. சின்ன முள்ளே மணிமுள்ளாம் பெரிய முள்ளே நிமிட முள்ளாம். கடிகாரம் கடிகாரம் காலம் காட்டும் கடிகாரம் காலத்தை வீணாக்காமல் வாழ்வில் நாமே வெற்றியை பெற்றிடுவோம் விவேகமாக வாழ்ந்திடுவோம். வெற்றிகளை பெற்றிடுவோம் விவேகமாக வாழ்ந்திடுவோம். லா 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 லா. பாட்டு கேட்டிங்களா குட்டீஸ்? பாட்டை ரசித்தது மட்டும் இல்லாமல் என்ன படிக்க போகிறோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களே. கடிகாரத்தில் மணி எப்படி பார்க்குறது அப்படின்னு படிக்க போகிறோம். நம்ம காலையில் சூரியன் உதித்ததும் வெளிச்சம் வந்துடுதா? வெளிச்சம் வந்ததும் என்னது தெரியும் நம்மளுக்கு? ஆஹா, தூங்கி எந்திரிச்சிடணும் இப்போது அப்படின்னு எந்திரிச்சிடும். எந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், சாப்பிட்றோம், ஸ்கூலுக்கு போகணும். எங்கே போகணும்? ஸ்கூலுக்கு போகணும். அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எப்போ போகணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? கடிகாரத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போகணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கடிகாரத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தானே? 9 மணி ஆச்சுன்னா அம்மா சொல்லுவாங்க இல்லையா, 9 ஆச்சு இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்பலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது மணி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். கடிகாரத்தில் நேரம் பார்க்க கற்றுக்கொள்வோமா? என்னது பார்க்குறீங்க? ஒரு கடிகாரம். என்ன இருக்குது கடிகாரம் என்ன ஷேப்பில் இருக்கும்? எந்த வடிவத்தில் இருக்கும்? எந்த வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவம். சரி, வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்புறம் அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். 1 2 எழுதியிருக்கோம் இல்லையா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 வரைக்கும் நம்பர் எழுதியிருக்கோம். அடுத்து வேற என்ன இருக்கும் கடிகாரத்தில்? என்ன இருக்கும்? சின்ன முள், பெரிய முள், அப்புறம் குச்சி குச்சியாக ஒரு நீளமாக ஒரு முள் இருக்கும்ல. மொத்தம் எத்தனை முள் இருக்கும்? 3 முள். அதை ஏன் முள்ளுன்னு சொல்கிறோம்? முள் மாதிரி அதோட எட்ஜெல்லாம் பாருங்கள், நுனியெல்லாம் ஷார்ப்பாக இருக்கு இல்லையா? அதனால அதை முள் அப்படின்னு சொல்கிறோம். அது ஏன் அப்படி கூர்மையாக வச்சுருக்காங்க அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? கூர்மையாக இருந்து அது நம்பரை காமிக்கும்போது எந்த நம்பரில் எந்த எண்ணில் எந்த கோட்டில் நிற்கிதுன்னு நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் அந்த முள் கூர்மையாக இருக்குது. ஓகேவா? இந்த 3 முள் இருக்குது. இந்த 3 முள்ளில் சின்ன முள்ளுக்கு பேர் ஒன்று இருக்குது. என்ன முள் தெரியுமா? மணி முள். சின்ன முள்ளுக்கு பேர் என்ன? மணி முள். பெரிய முள், பெரிய முள்ளுக்கு பேர் என்ன? நிமிட முள். பெரிய முள்ளுக்கு பேர் என்ன? நிமிட முள். இப்போ அது கூட யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. குச்சி குச்சியாக ஒரு முள் வந்திருக்கா? அந்த முள்ளுக்கு பேர் என்ன? நொடி முள். 3 தெரிஞ்சிச்சா? சரி, இப்போ சின்ன முள்ளை பார்த்து படிக்க போகிறோம். சின்ன முள்ளுக்கு பேர் என்ன சொன்னோம்? மணி முள். மணி முள். சின்ன முள்ளை எதை காமிக்கும் அப்படின்னா கடிகாரத்தில் மணியை காமிக்கும். சின்ன முள் எந்த நம்பரில் இருக்குது? எந்த எண்ணை நோக்கி இருக்குது சொல்லுங்கள்?
3. எந்த நம்பரை நோக்கி இருக்கு? 3. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா 3 மணி. என்ன சொல்லணும்? 3 மணி. சின்ன முள் எந்த நம்பரில் இருக்கோ அது கூட மணின்னு சொல்லணும். இப்போ 2ல் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? 2 மணி. இப்போ இதில் இருக்கு பாருங்க 6. அப்போ என்ன சொல்லணும்? 6 மணி. மணி மணின்னு சேர்த்து சொல்கிறோம் இல்லையா? அதனால தான் இந்த முள்ளுக்கு பேர் மணி முள். இப்போ இங்கே இருக்க முள் பாருங்க 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கு. அப்போ எத்தனை மணி சொல்றது மிஸ்? முன்னாடி இருக்கிற நம்பரை சொல்லணும். சரியா? என்ன அப்படின்னா 6க்கும் 7க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா 6 மணின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ எங்கே இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்களாக தான் சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். 11க்கும் 12க்கும் நடுவில் இருக்கு. அப்போ 11க்கும் 12க்கும் நடுவில் இருந்தால் எந்த நம்பர் சொல்லணும்? வெரி குட், 11 மணி. இப்போ ஒரு முள் கூட வந்துருச்சு. எந்த முள் வந்திருக்கு? பெரிய முள். பெரிய முள்ளுக்கு என்னன்னு பேர் வச்சிருக்கோம்? நிமிடமுள். நிமிடமுள் கூட வந்திருக்கா? இப்போ மணி முள் எதில் இருக்கு? 12. அப்போ என்ன சொல்லுவீங்க? 12 மணி. பெரிய முள் அதாவது நிமிடமுள். நிமிடமுள் எதில் இருக்கு? 1ல். அப்போ மணி முள்ள 12 மணின்னு சொன்னோம் அப்படின்னா நிமிடமுள்ள என்னன்னு சொல்லணும்? நிமிடங்கள். நிமிடங்கள்னு சேர்த்து சொல்லணும். ஓகே, வெரி குட். அப்போ இந்த நிமிடமுள் எங்கே இருக்கு? 1ல் இருக்கு. அப்போ ஒரு நிமிடம் அப்படின்னு சொல்லுவாங்களா? நோ, அதுதான் கிடையாது. நிமிடமுள்ள எப்படி சொல்கிறது அப்படின்னு கற்றுக்க போகிறோம். இப்போ மணி 12 மணி எத்தனை நிமிடங்கள் ஆகுது அப்படின்றது எப்படி சொல்கிறோம் பாருங்க. 1ல் இருந்தால் 5 நிமிடங்கள். 1ல் இருந்தால் என்ன சொல்லணும்? 5 நிமிடங்கள். 2ல் இருந்தால் 10 நிமிடங்கள். 3ல் இருந்தால் 15 நிமிடங்கள். 4ல் இருந்தால் 20 நிமிடங்கள். 5ல் இருந்தால் 25 நிமிடங்கள். 6ல் இருந்தால் 30. 7ல் இருந்தால் 35. 8ல் இருந்தால் 40 நிமிடங்கள். 9க்கு வந்துருச்சுன்னா 45 நிமிடங்கள். 10க்கு வந்துச்சுன்னா 50 நிமிடங்கள். 11க்கு வந்துச்சுன்னா 55 நிமிடங்கள். 12க்கு வந்துச்சுன்னா 60 சொல்லக்கூடாது. அங்கே என்ன சொல்லணும் அப்படின்னா 0 நிமிடங்கள் அப்படின்றத நம்ம பொதுவாக சொல்கிறது இல்லை. அங்கேருந்து தான் நிமிடங்கள் 1 2ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அது 0 நிமிடங்கள். இப்போ 12ல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சின்ன முள்ள பெரிய முள்ள 12ல் இருக்கா? அப்போ என்ன மணி சொல்லணும்? 12 மணி மட்டும்தான் சொல்லுவோம். நிமிடங்களை சொல்ல மாட்டோம். சரியா? 1ல் இருந்தால் என்ன சொல்லுவீங்க? 5. 2ல் இருந்தால் 10. 3ல் இருந்தால் 15. இது எங்கேயோ படிச்சிருக்கோமே. எங்கே படிச்சிருக்கோம்? வெரி குட். எதில்? பெருக்கல் வாய்ப்பாடில் படிச்சிருக்கீங்களா? 4 5 5, 2 10, 3 15 படிச்சிருக்கீங்களா? வெரி குட். அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க. பெரிய முள்ளுன்னா என்ன? நிமிடமுள். நிமிடமுள் எங்கே இருக்கோ, எந்த எண்ணில் இருக்கோ அந்த எண்ணோட இதை பெருக்கி சொல்லுவீங்க? 5. 5 பெருக்கி சொல்லணும். அப்போது இந்த கடிகாரத்தில் டைம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். மணி எத்தனை? சின்ன முள் 12ல் இருக்கா? அப்போ அது 12 மணி. பெரிய முள்ள அதாவது நிமிடமுள்ள எதில் இருக்குது? 1ல் இருக்குது. அப்போ என்ன சொல்லணும்? 4 5 5. அப்போ 5 நிமிடங்கள். அப்போ இந்த மணி என்னன்னு சொல்லுவீங்க? 12 மணி 5 நிமிடங்கள். மேலே 12 மணி 5 நிமிடங்களை நம்பரில் எப்படி எழுதணும்னு பாருங்கள். 12 போட்டு 2 டாட் வச்சு 0 5 0 5 அப்படின்னு சொல்லாமல் அதை என்னன்னு சொல்லணும்? 5 நிமிடங்கள். என்னன்னு சொல்லுவீங்க? 5 நிமிடங்கள். 12 மணி 5 நிமிடங்கள். ஓகேவா? சரி, அப்போ இப்போ தெரிஞ்சுட்டீங்க தானே?
இப்போ கடிகாரத்தில் மணி எத்தனைன்னு சொல்லுங்க பார்ப்போம். மணிமுள் எங்கே இருக்கு? 3க்கும் 4க்கும் நடுவில். அப்போ எத்தனை மணின்னு சொல்லுவீங்க? 3 மணி. சரியா? இப்போ சின்ன முள்ள சொல்லி முடிச்சிட்டோமா? 3 மணின்னு சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்தது பெரிய முள்ளுக்கு வாங்க. பெரிய முள் எங்கே இருக்கு? 6ல் இருக்கு. அப்போது 6 கூட 5 பெருக்கணும். 6 5 30. மணி முழுக்க என்ன சொன்னீங்க? 3 மணி. நிமிட முழுக்க என்ன சொன்னீங்க? 30. வெரி குட், நிமிடங்கள். அப்போ மணி எத்தனை இப்போ? 3 மணி 30 நிமிடங்கள். எப்படி எழுதியிருக்கோன்னு பாருங்க. 3 மணி 30 நிமிடங்கள். நம்பரில் எழுதவும் தெரியணும், அதை உங்களுக்கு சொல்லவும் தெரியணும். மேலே இருக்கிறத பாருங்க, அதை எப்படி சொல்லணும்? 3 மணி 30 நிமிடங்கள். இப்போ உங்ககிட்ட யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு குட்டி பையன் வந்திருக்கான். இந்த குட்டி பையன் பேர் என்ன தெரியுமா? ரகு. இந்த குட்டி பையன் பேர் என்ன? ரகு. ரகு என்ன செய்கிறான்? விளையாடிட்டு இருக்கான். பால் விளையாட ஆரம்பிக்கிறான். சரியா? எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறான்? பக்கத்தில் கடிகாரம் போட்டிருக்கு பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லணும்? மணி முள் எங்கே இருக்கு? 2ல். அப்போ 2 மணி. நிமிடம் முள் எங்கே இருக்கு? 12. இப்போ 12னா நிமிடங்களை நம்ம சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்? 2 மணிக்கு ரகு விளையாட ஆரம்பித்தான். ஓகேவா? எவ்வளோ நேரம் விளையாடி இருக்கான் தெரியுமா? 3 மணி நேரம். எவ்வளோ நேரம் விளையாடி இருக்கான்? 3 மணி நேரம் விளையாடி இருக்கான். அப்போது 2 மணிக்கு ரகு விளையாட ஆரம்பித்து 3 மணி நேரம் விளையாடி இருந்தான்னா அவன் விளையாடி முடிக்கும்போது மணி என்னவா இருக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். ஒரு சின்ன முள் ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு நகர்ந்துச்சுன்னா அந்த நேரம் 1 மணி நேரம். இப்போ 1லேருந்து 2க்கு நகர்ந்துச்சுன்னா அங்கே 1 மணி நேரம். 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிற கேப் இருக்கு இல்லையா? அந்த இடைவெளி 1 மணி நேரம்னு அர்த்தம். அதை புரிஞ்சுட்டு இப்போ சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை மணிக்கு ரகு விளையாட ஆரம்பிச்சிருக்கான்? 2 மணி. ஓகேவா? 2 மணிக்கு விளையாட ஆரம்பிச்சிருக்கான். காமிச்சிருக்கோம் பாருங்க. அங்கே 2 மணிக்கு விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை மணி நேரம் விளையாடி இருக்கான்? 3 மணி நேரம். அப்போ கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3. 3 மணி நேரம் விளையாடி இருக்கான். அப்போ 3 மணி நேரத்துக்கு சின்ன முள் நகர்ந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்போ எத்தனை மணி ஆகுது? 5 மணி. அப்போ ரகு விளையாடி முடித்த நேரம் எத்தனை மணி? 5 மணி. 2 மணிக்கு ஆரம்பித்த ரகு 3 மணி நேரம் விளையாடுனான்னா அவன் விளையாடி முடிக்கும்போது மணி எத்தனை? 5 மணி. 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ரகு விளையாடி இருக்கான். ஓகேவா? இப்போ டைம் என்னன்னு சொல்லுங்க. அதாவது நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புற டைம் 9 மணி. 9 மணிக்கு காமிக்கதா கடிகாரம்? 9 மணிக்கு எப்பவும் ஸ்கூலுக்கு கிளம்புவீங்க. 9 மணிக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு வந்து சேரும்போது எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமா? 10 நிமிடங்கள். வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? 10 நிமிடங்கள். அப்போ நீங்கள் 9 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 9:10. 9 மணி 10 நிமிடங்கள். சரியா? இப்போ அந்த 9 மணிக்கு கிளம்புறதுக்கு பதிலாக அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. லேட்டாக தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்க. 10 நிமிஷம் லேட்டாக கிளம்புறீங்க. 10 நிமிடங்கள் தாமதமாக. அப்படின்னா எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பீங்க? 9:10க்கு. 10 நிமிடங்கள். 9 மணிக்கு கிளம்ப வேண்டியது நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? 10 நிமிடங்கள் தாமதமாக 9:10க்கு கிளம்புறீங்க. இப்போ 9:10க்கு கிளம்புனா எத்தனை மணிக்கு ஸ்கூல் வந்து சேருவீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். 9:10க்கு கிளம்புறீங்க. பாருங்க, 9ல் இருக்குது. நிமிடமுள்ள 2ல் இருக்குது. 2ல் இருந்தால் எத்தனை நிமிடங்கள்னு அர்த்தம்? 10 நிமிடங்கள். 9:10க்கு கிளம்புறீங்க. அங்கேருந்து 10 நிமிடம்.
அப்போ ஸ்கூலுக்கு வரும்போது எத்தனை நிமிடங்கள் ஆயிருக்கும்? எத்தனை மணி ஆயிருக்கும்? 9 மணி 20 நிமிடங்கள். 9 மணி 20 நிமிடங்கள். சரியா? அன்னைக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போயிருப்பீங்களா, லேட்டாக போயிருப்பீங்களா? வெரி குட். அன்னைக்கு லேட்டாக தான் ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. ப்ரேயர்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? அப்போது நேரம் பார்க்க தெரிஞ்சாதான், இந்த டைமுக்கு கிளம்புனாதான் நம்ம இந்த டைமுக்கு போய் சேர முடியும், சரியான நேரத்துக்கு போய் சேர முடியும் அப்படின்ற ஒரு கவனம் உங்களுக்கு வரும். சரி, இப்போது அதுக்கு 10 நிமிடம் தாமதமாக கிளம்புனீங்க இல்லையா முதல்ல? இப்போது 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிட்டீங்க. 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிட்டீங்க. 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிட்டீங்க அப்படின்னா எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பீங்க? 9 மணிக்கு கிளம்புற வேண்டிய நீங்கள் 5 நிமிஷம் முன்னாடி கிளம்பிட்டீங்கன்னா கிளாக்கில் டைம் போட்டிருக்கு பாருங்க, 8 மணி 55 நிமிடங்களுக்கு கிளம்பியிருப்பீங்க. 8 மணி 55 நிமிடங்களுக்கு கிளம்பியிருப்பீங்க. வீட்டில் இருந்து ஸ்கூலுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தோம்? 10 நிமிடங்கள். அப்போ எத்தனை மணிக்கு ஸ்கூலில் ரீச் ஆகிருப்பீங்க? எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருப்பீங்கன்னு அர்த்தம். எத்தனை மணிக்கு? 9 மணி 5 நிமிடங்களுக்கெல்லாம் ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துருவீங்க. 9 மணி 5 நிமிடங்கள். இப்போ பாருங்க, ரவி ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியாக கிளம்பிட்டான். அவன் கிளம்பின நேரம் பக்கத்தில் கடிகாரத்தில் போட்டிருக்கு பாருங்க, 8 மணி. என்ன சொல்லணும்? 8 மணி. எத்தனை நிமிடங்கள் பாருங்க? நிமிடம் உள்ள எதில் இருக்குது? 6ல் இருக்குது. அப்போ 6 30. அப்போ 30 நிமிடங்கள். 8 மணி 30 நிமிடங்களுக்கு ரவி ஸ்கூலுக்கு ஜம்முன்னு கிளம்பிட்டாரு. இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான் பாருங்க. அவன் பேர் என்ன? பிரபு. அவன் பேர் என்ன? பிரபு. பிரபு கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துட்டான். அவன் ரவி கிளம்பினதை விட 30 நிமிடங்கள் தாமதமாக கிளம்புறான். 30 நிமிடங்கள் தாமதமாக கிளம்புறான். அப்போது பிரபு எத்தனை மணிக்கு கிளம்பியிருப்பான் சொல்லுங்க பார்ப்போம்? ரவி 8:30க்கு கிளம்புனா டைம் காமிக்குதா? எத்தனையில் இருக்கணும்? நிமிடமுள் 6ல் இருக்கும்போது ரவி கிளம்பிட்டான். நிமிடமுள் 6ல் இருக்கும்போது ரவி கிளம்பிட்டான். இப்போ பிரபு அதை விட 30 நிமிடம் தாமதமாக, பாருங்க 30 நிமிடம் கவுண்ட் பண்ணலாமா? இப்போ நிமிடம் உள்ள ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு வந்து சேர்றதுக்கு எத்தனை நிமிடங்கள் ஆகும்? வெரி குட், 5 நிமிடங்கள். அப்போ பிரபு 30 நிமிடம் தாமதத்தை நம்ம கவுண்ட் பண்ணலாமா? சொல்லுங்க. 5, 10, 15, 20, 25, 30. 30 நிமிடங்கள் தாமதம்னா பாருங்க மணி எத்தனை ஆச்சு? 9 மணி. புரியுதா? ரவி 8:30க்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அதை விட 30 நிமிடங்கள் தாமதமாக பிரபு ஸ்கூலுக்கு கிளம்புறான். அப்படின்னா பிரபு ஸ்கூலுக்கு கிளம்பும்போது மணி எத்தனை? 9. மணி எத்தனை? 9. இப்போ முன்னாடி கிளம்புனா மணி எவ்வளோ ஆயிருக்கும்? 10 நிமிடங்கள் முன்னாடி கிளம்புனா மணி எத்தனை ஆயிருக்கும்? அரை மணி நேரம் தாமதமாக கிளம்புனா மணி எத்தனை ஆயிருக்கும்? அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்களா? சரி, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையான்னு பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம். வாசிங்க பார்க்கலாம். 8 மணிக்கு ஆரம்பித்த விளையாட்டு போட்டி 3 மணி நேரத்தில் முடிந்தது என்றால் எத்தனை மணிக்கு முடிவடைந்திருக்கும் சொல்லுங்க. உங்களுக்காக கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 மணி, 11 மணி, 10 மணி, 6 மணி. 4 ஆப்ஷனில் எது வரும்? விளையாட்டு போட்டி எத்தனை மணிக்கு ஆரம்பித்தது? 8 மணி. எப்போ முடிஞ்சதுன்னு நீங்கள் சொல்லணும். எவ்வளோ நேரம் நடந்தது? 3 மணி நேரம். அப்போ எது சரியான விடை சொல்லுங்கள் பார்ப்போம். சரியான விடை என்னன்னு கண்டுபிடிப்போம்மா? பாருங்க, எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது விளையாட்டு போட்டி? 8 மணிக்கு. 8 மணி காமிக்குதா? 8 மணியிலிருந்து மணி முள்ள பாருங்க எதில் இருக்கும்? 8ல் இருக்கும். 8ல் இருந்து 3 மணி நேரம் கவுண்ட் பண்ணுவோமா? 1, 2, 3.
3 மணி நேரத்துக்கு காமிக்குதா? இப்போ 3 மணி நேரத்தில் எத்தனை மணி ஆயிருக்கும் சொல்லுங்க? வெரி குட், 11 மணி. அப்போ சரியான விடை எது? 11 மணி. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? தினமும் 6 மணிக்கு வரும் மாமா இன்று 15 நிமிடங்கள் முன்னதாக வந்து விட்டார். நல்லா கவனிக்கணும், முன்னதாக வந்து விட்டார். அப்படின்னா மாமா வந்த போது மணி எத்தனை? மாமா தினமும் எத்தனை மணிக்கு வருவாங்க? 6 மணிக்கு. இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாங்க. எவ்வளோ நேரம் சீக்கிரம் வந்துட்டாங்க? 15 நிமிடங்கள் சீக்கிரமாக வந்துட்டாங்க. அப்படின்னா மணி எத்தனை? ஆப்ஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. மணி 6 மணி 15 நிமிடங்கள், 5 மணி 15 நிமிடங்கள், 7 மணி 15 நிமிடங்கள், 5 மணி 45 நிமிடங்கள். இப்போ மாமா வரும்போது மணி எத்தனை கெஸ் பண்ணிட்டீங்களா? நீங்கள் எல்லாரும் இன்டெலிஜென்ட், ஐ நோ. கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க, சரியான விடையை கெஸ் பண்ணியிருப்பீங்க. சரியான விடை எதுன்னு பார்க்கலாமா? டெய்லி வரும்போது மணி எத்தனை? 6. டெய்லி மாமா வரும்போது மணி எத்தனை? 6. இன்னைக்கு எத்தனை நிமிடங்கள் சீக்கிரமாக வந்துட்டாங்க? 15 நிமிடங்கள். எத்தனை நிமிடங்கள் சீக்கிரமாக வந்துட்டாங்க? 15 நிமிடங்கள். 15 நிமிடங்களை கவுண்ட் பண்ணணும். பின்னாடி 15 நிமிடங்கள் பார்க்கலாமா? நிமிடம் உள்ள எங்கே இருக்கு? 12ல் இருக்கா? அப்போ பின்னாடி கவுண்ட் பண்ணலாமா? 5, 10, 15. எத்தனை நிமிடங்கள் முன்னாடி வந்தாங்க? 15 நிமிடங்கள் முன்னாடி வந்திருக்காங்க. அப்போ டைம் என்னவாயிருக்கும்? மாமா வரும்போது 5 மணி 45 நிமிடங்கள். 5 மணி 45 நிமிடங்கள். 5 மணி அப்படின்னா உள்ள எந்த இடத்துல இருக்கும் சொல்லுங்க? வெரி குட், 5க்கும் 6க்கும் நடுவில் இருந்திருக்கும். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? முதல் இருக்கிற பையன் பேர் விஜய், ரெண்டாவது இருக்கிற பையன் பேர் குமார். இப்போ விஜய் எவ்வளோ நேரம் படித்தான் தெரியுமா? 60 நிமிடங்கள் படித்தான். விஜய் எத்தனை நிமிடங்கள் படித்தான்? 60 நிமிடங்கள் படித்தான். குமார் எவ்வளோ நேரம் படித்தான்? 1 மணி நேரம் படித்தான். குமார் எவ்வளோ நேரம் படித்தான்? 1 மணி நேரம். இப்போ உங்களுக்கு என்ன கேள்வி தெரியுமா? இந்த 2 பசங்களில் யார் ரொம்ப நேரம் படித்தது சொல்லுங்க பார்ப்போம். ஆப்ஷன் 1 விஜய், 2ல் யார் இருக்கா? குமார், 3ல் 2 பேரும் சமமான நேரம் படிச்சிருக்காங்க. 4ல் என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? எதுவும் இல்லை. இந்த 3 விடையில் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த 3 விடையில் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த 3 ஆன்சரையும் நம்ம கவனிக்கணும். விஜய் அதிக நேரம் படித்தாரா, குமார் அதிக நேரம் படித்தாரா, இல்லை 2 பேரும் சமமாக படிச்சிருக்காங்களா? யோசிச்சு சொல்லுங்க. விஜய் எத்தனை நிமிடங்கள் படிச்சிருக்காரு? 60 நிமிடங்கள். 60 நிமிடங்கள். குமார் எவ்வளோ நேரம் படிச்சிருக்காரு? 1 மணி நேரம். நீங்கள் எல்லாரும் புத்திசாலின்னு தெரியாமல் கேள்வி வந்துருச்சு. அப்படி தானே குட்டீஸ்? நீங்கள் எல்லாரும் புத்திசாலி தானே? கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்களா? நீங்கள் சொல்லுவீங்களா 60 பெருசா 1 பெருசா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த கேள்வி. இங்கே சொல்லுங்க பார்ப்போம். வெரி குட். 2 பேரும் சமமான நேரம் தான் படிச்சிருக்காங்க. சமம் அப்படின்ற விடை தான் கரெக்டு. ஏன் சமம்? உங்களுக்கு தான் தெரியுமே, 60 நிமிடங்கள்னா 1 மணி நேரம். அப்போ விஜய் படித்ததை நிமிடங்களில் சொல்லியிருக்காங்க, குமார் படித்ததை மணியில் சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? அதுக்காக நம்ம ஐயோ 60னா பெருசுடா, அப்போ விஜய் தான்டா ரொம்ப படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா? அதனால இதெல்லாம் நம்மளை யோசிக்க வைக்க வேண்டிய கேள்விகள். இது மாதிரி கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி பழகணும். அப்போ சமம்னு சொன்ன குட்டீஸ்க்கெலாம் வெரி குட். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இது உங்கள் மூளையை ஷார்ப் பார்க்குற ஒரு கேள்வி. என்ன கேள்வி? மணிமுள் ஒரு சுற்று சுற்றி வர எத்தனை மணி நேரம் ஆகும்? நல்ல கேள்வியை கவனிக்கணும். மணிமுள் ஒரு சுற்று சுற்றி வர
எத்தனை மணி நேரம் ஆகும்? ஆப்ஷன் பார்க்கலாமா? ஆப்ஷன் 1 என்ன? 10 மணி நேரம், 24 மணி நேரம், 42 மணி நேரம், 12 மணி நேரம். கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். மணிமுள் ஒரு சுற்று சுற்றி வர எத்தனை மணி நேரம் ஆகும்? பார்க்கலாமா? மணிமுள் எங்கே இருக்குது இப்போ சொல்லுங்க பார்ப்போம். 12ல் இப்போ முழுசாக சுற்றி வரப்போகுது. எப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஒரு சுற்றி முடிச்சிருச்சா? எங்கே ஆரம்பிச்சது? 12ல் ஆரம்பிச்சு திருப்பி ஒரு சுற்றி வந்து திருப்பி 12க்கே வந்துருச்சா? அப்போ ஒரு முழு சுற்றி வர எத்தனை மணி நேரம் ஆச்சு? ஏற்கனவே நம்ம படித்தோம்ல, ஒரு நம்பர்ல இருந்து இன்னொரு நம்பருக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? 1 மணி நேரம். அப்போது 12ல் இருந்து ஒரு சுற்றி வர்றதுக்கு மணிமுள்ளுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? 12 மணி நேரம். வெரி குட். 12 மணி நேரம்னு சொன்ன குட்டீஸ்க்குலாம் கிளாப் பண்ணலாமா? வெரி குட். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? காவ்யா 8 மணிக்கு கிளம்பும் ரயிலில் ஏற 8 மணி 5 நிமிடங்களுக்கு ரயில் நிலையம் வந்து சேர்ந்தாள். ரயில்வே ஸ்டேஷன் எதுக்கு வந்தா? ட்ரெயினில் ஏறுறதுக்கு. எத்தனை மணிக்கு வந்தா? 8:05க்கு வந்தா. ஆனால் அவள் ட்ரெயின் எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 8 மணிக்கு. 8 மணிக்கு கிளம்ப வேண்டிய ட்ரெயினுக்கு அவள் வந்தது எத்தனை மணிக்கு? 8:05க்கு. அப்படின்னா கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவள் 5 நிமிடங்கள் முன்னதாக வந்திருக்க வேண்டும். அவள் 5 நிமிடங்கள் தாமதமாக வந்திருக்க வேண்டும். 10 நிமிடங்கள் முன்னதாக வந்திருக்க வேண்டும். 10 நிமிடங்கள் தாமதமாக வந்திருக்க வேண்டும். என்ன விடை வரும் சொல்லுங்க? என்ன ஆப்ஷன் வரும்? 5 நிமிடங்கள் முன்னதாக வந்திருக்க வேண்டும். ஓகே, இன்னைக்கு எல்லாரும் மணி பார்க்க கற்றுக்கிட்டீங்களா? மணி பார்க்குறதுக்கும் கற்றுக்கிட்டீங்க. அது சீக்கிரமாக வந்தால் எப்படி, சீக்கிரமாக கிளம்புறதுன்னா எப்படி பின்னோக்கி என்றது, எப்படி முன்னோக்கி என்றது அப்படின்றதையும் கற்றுக்கிட்டீங்க. அப்படி தானே குட்டீஸ்? வெரி குட் குட்டீஸ். எல்லாம் இதை வீட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா குட்டீஸ்? தேங்க்யூ.